ஜென்ரலாக டயாபெட்டிக் ஃபுட் நியூரோபதி அப்படின்ற விஷயத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். டயாபெட்டிஸ்னால் முதல்ல என்ன, அதாவது சர்க்கரை நோய் அப்படின்றது என்ன. இப்போ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு எதுவாக இருந்தாலும் அது குளுக்கோஸ் அப்படின்ற மாலிகுலாக ஒர்க் அவுட் ஆகி அது செல்லுக்குள்ளே போகணும். செல்லுக்குள்ளே போனதுக்கப்புறம் தான் அது எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகும். ஸோ எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி ஏடிபியாக அது பெரிய ப்ராசஸ் ஆகும். இதுதான் நம்ம மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார்போஹைட்ரேட் சாப்பிட்றோம் இல்லையா, ஸோ கார்போஹைட்ரேட் தான் அதனுடைய ப்ராப்பரான மெட்டபாலிசம் இல்லாததால் தான் சர்க்கரை நோய் வருது அப்படின்றதான் தியரி. ஓகேவா? இப்போது நம்ம சாப்பாடு சாப்பிட்றோம், இல்லை இட்லி சாப்பிட்றோம், தோசை சாப்பிட்றோம், தானிய வகைகள் சாப்பிட்றோம். அதில் கார்போஹைட்ரேட் எவ்வளவு இருந்தாலும் அதுக்கேற்ற மாதிரி உள்ள வயிற்றுக்கு போன உடனே நாக்கில் பட்ட உடனே ஸ்டார்ட் ஆயிரும் ஜீரணம். ஸோ அதற்கு உண்டான மெட்டபாலிசம் ப்ராசஸ். ஸோ பட்ட உடனே எல்லா டைஜஸ்டிவ் ஆர்கனும் அலாட் ஆயிரும். இதெல்லாம் வரப்போது அதுக்கு உண்டான விஷயங்கள் நம்ம பண்ணணும். என்சைம்ஸை செக்ரேட் பண்ணணும், ஆசிட் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிடை செக்ரேட் பண்ணணும், இதெல்லாம் பண்ணணும்னு. இப்போ இதில் பேன்க்ரியாஸ் அப்படின்ற ஒரு ஆர்கன் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும், கணையம். இது எண்டோக்ரைன் கிளாண்டாகவும் ஒர்க் பண்ணும், எக்ஸோக்ரைன் கிளாண்டாகவும் ஒர்க் பண்ணும். அதாவது நாளமில்லா சுரப்பியாகவும் நாளமுள்ள சுரப்பியாகவும் ஒர்க் பண்ணும். புரியுதுங்களா? இதனுடைய வேலை என்னென்னா, எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் கார்போஹைட்ரேட்டை உள்ள தள்ளுறமோ நம்ம சாப்பிட்றோமோ அதுக்கேற்ற மாதிரி இன்சுலின் செக்ரேட் பண்ணுறது. அப்போ இன்சுலின் வேலை என்ன சார்? ரொம்ப சிம்பிள். இப்போது செல்லுக்குள்ள அந்த குளுக்கோஸை கொண்டு போகுது இல்லையா, குளுக்கோஸை கொண்டு போனால் தானே அது எனர்ஜியாக மாறும். எனர்ஜியாக மாறினா தானே உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைக்கும், நியூட்ரிஷன் கிடைக்கும் இல்லைங்களா? அப்போது இந்த குளுக்கோஸ் செல்லுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ரொம்ப சிம்பிள், இன்சுலின் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு குளுக்கோஸ் செல்லு உள்ள போகிறதுக்கு ஒரு இன்சுலின் தேவைன்னு வச்சுக்கோங்க. அப்போ ஒவ்வொரு குளுக்கோஸ் மாலிகுலும் ஒரு செல்லுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு இன்சுலின் மாலிகுல் கூட கம்பைண்ட் ஆகி போகணும். இல்லாட்டி அதை என்ன பண்ணாது, அக்செப்ட் பண்ணாது, எது செல்லு உள்ள எடுக்காது. இப்போ இந்த பிரச்சனை ஆனவங்களுக்கு, மெட்டபாலிசத்தில் பிரச்சனை ஆனவங்களுக்கு என்ன நடக்கும்? செல்லுக்குள்ளே எடுத்த குளுக்கோஸ் எல்லாமே எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ செல்லுக்குள்ளே எடுக்காத குளுக்கோஸ்லாம் எங்கே இருக்கும்? கண்டிப்பாக ரத்தத்தில் இருக்கும். அப்போது அந்த டைமில் நம்ம ரத்தத்தை செக் பண்ணி பார்க்கும்போது பிளட் குளுக்கோஸ் எவ்வளோ ஐயா இருக்குமா இல்லையா? இருக்கும். அப்போ அந்த நிலையைத்தான் நம்ம சர்க்கரை வியாதி வந்துருச்சு, டயாபெட்டிஸ் மெலிட்டஸ். ஓகேவா? ஸோ ஹைப்பர் கிளைசீமியான்னு சொல்லுவோம். இவங்களை நம்ம எப்படி வச்சு ஆரம்ப அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிக்கிறோம்? தாகம் எடுத்துக்கிட்டே இருக்கும், அதிக தாகம். அடுத்து அதிக பசி, யூரின் ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டே இருப்பாங்க, அடிக்கடி யூரின் போவாங்க. ஸோ இந்த 3 சிம்டமும் சேர்ந்த விஷயம் தான் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ இந்த சர்க்கரை வியாதி வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு காம்ப்ளிகேஷனாக வருது. ஸோ அதில் ஒன் ஆஃப் தி காம்ப்ளிகேஷன் தான் டயாபெட்டிக் ஃபுட் நியூரோபதி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். நியூரோபதியில் பல டைப் இருந்தாலும் நம்ம ஃபுட் நியூரோபதியை மட்டும் எடுத்து பார்க்குறோம். சரிங்களா?